நேயர்கள் வணக்கம். மீண்டும் இந்த ஆலயம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நன்றி மறப்பது நன்றன்று என்பது திருக்குறள் வாக்கு. நன்றி மறத்தலே மிகப்பெரிய தவறு. எனவே நன்றி மறத்தல் கூடவே கூடாது. மனிதர்களுக்கு நன்றி மறந்தாலும் பரிகாரம் உண்டு. ஆனால் இறைவன் செய்த உதவிக்கு நன்றி மறந்தால் உய்வே கிடையாது. இதுவும் வள்ளுவர் சொன்னதுதான். இறைவனுக்கு நன்றி தெரிவித்தலே வழிபாடு. இதுவே தமிழர் சமயம் சொல்லும் நெறிப்பாடு. இந்த நல்ல சிந்தனையோடு இன்றைய ஆலயம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியில் நாம் காண இருக்கும் திருக்கோயில் சென்னைக்கு அருகிலுள்ள பழமையான பெருமாள் ஆலயமாகும். சென்னையிலிருந்து ஸ்ரீபெரும்புதூர் செல்லும் சாலையில் உள்ள மெய்யூர் என்ற ஊரில் அமைந்திருக்கிறது ஸ்ரீ சுந்தர வரதராஜ பெருமாள் திருக்கோயில். வாருங்கள், கோயிலை வலம் வரலாம். புண்ணிய பூமியாம் நம் தமிழகத்தில் ஸ்ரீமன் நாராயணன் அடியார்களுக்கு பலவாறு அருள் புரிகின்றார். அருள் புரிந்த இடங்களில் எம்பெருமானை ஆழ்வார்கள் போற்றிப் பாடிய தலங்களே திவ்ய தேசம் என பெயர் பெற்றது. மற்றைய திருத்தலங்கள் அபிமான தலங்களாயின. அந்த வகையில் சென்னையில் உள்ள ஏராளமான திருமால் கோயில்களில் ஒன்றே மெய்யூர் சுந்தர வரதராஜ பெருமாள் ஆலயம். சென்னைக்கு அடுத்த திருவள்ளூரிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் இறையூரை அடுத்து மெய்யூர் என்னும் கிராமத்தில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது. விஜயநகர பேரரசின் காலகட்டத்தில் இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கிறது. கோயிலின் கட்டமைப்பும் விமான அமைப்பும் இதை உறுதிப்படுத்துகின்றன. திருவள்ளூரிலிருந்து குசஸ்தலையாற்றின் கரையோரமாக 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மெய்யூர் கிராமத்தில் 5000 மக்களைக் கொண்ட 1000 குடும்பத்தினர் வாழ்ந்து வருகிறார்கள். இவ்வூரில் வாழ்ந்த ஒரு பெரியவர் கனவில் பெருமாள் தோன்றி குறிப்பிட்ட இடத்தை கூறி அங்கே புதைவுண்டு இருப்பதாகவும் ஆலயம் கட்டு என்று சொன்னதாகவும் அதன் பிறகே இந்த ஆலயம் கண்டெடுக்கப்பட்டதாகவும் இவ்வூர் மக்கள் கூறுகிறார்கள். ஒரு சுற்று பிரகாரத்துடன் திருக்கோயில் நுழைவுவாயில் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. அர்த்த மண்டபத்துடன் கூடிய கருவறைக்குச் செல்லும் முன் பலிபீடம், கருடாழ்வார் சன்னதிகளுடன் கூடிய மகா மண்டபம் உள்ளது. பழங்கால கோயில் என்று சொல்ல முடியாத அளவில் சலவை கற்களை பதித்து பிரம்மாண்டமான தோற்றத்துடன் திகழ்கிறது ஆலயம்.
வரதராஜ பெருமாள் திருக்கோயிலின் வரலாறு தொன்மையும் இறையருளும் கலந்ததாக அமைந்திருந்தது இல்லையா? இத்திருக்கோயிலின் சுந்தர வரதராஜ பெருமாளை வழிபட்டால் மங்களங்கள் கூடும் என்று அடியவர்கள் நம்புகிறார்கள். வெளிப்பிரகாரத்தில் விஷ்ணு துர்க்கையும் சித்தி புத்தி விநாயகரையும் தரிசித்துவிட்டு பக்த ஆஞ்சநேயரையும் தரிசிக்கலாம். பொதுவாக பெருமாள் கோவில்களில் நவக்கிரக சன்னதி இருக்காது. ஆனால் இந்த சுந்தர வரதராஜ பெருமாள் கோயிலில் தனியாக நவக்கிரக சன்னதி உள்ளது. ஒரு திருசுற்றை முடித்துவிட்டு பெரிய திருவடியான கருடாழ்வாரை சந்தித்து உள்ளே சென்றால் கருவறையில் ஸ்ரீதேவி பூதேவியுடன் சுந்தர வரதராஜ பெருமாள் எழிலுற நின்ற திருக்கோலத்தில் காட்சியளிக்கிறார். இருபுறமும் ஸ்ரீதேவி பூதேவி இருக்க, சுவாமிக்கு வலப்புறத்தில் சுதர்சனாழ்வாரும் இடப்புறத்தில் வேதாந்த தேசிகர் ராமானுஜரும் இடம்பெற்றிருக்கிறார்கள். சுந்தர வரதராஜ பெருமாள் தம் திருக்கரங்களில் சங்கு சக்கரங்களையும் கீழ் வலையிடக் கரங்களை அபயஹஸ்தமாகவும் ஊருஹஸ்தமாகவும் கொண்டு வேண்டுபவர் வேண்டியாங்கு வரங்களை வாரி வழங்குகிறார். அதைப்போல மலர்முகம் கொண்ட மங்கையரான ஸ்ரீதேவி இடக்கையில் ஒரு மலரையும் பூதேவி வலக்கையில் ஒரு மலரையும் கொண்டு அருள் பாலிக்கிறார்கள். இந்த சிலையின் அமைப்பை பார்க்கும்போது இது ஏறத்தாழ கிபி 1200 கிபி 1500 காலத்தவை என உறுதி செய்ய முடிகிறது. உற்சவர் சுந்தர வரதராஜர் அபயமளிக்கும் அபயவரத ஹஸ்தத்துடன் வரமளிக்கும் வரதராஜனாய் சுக்கிர யோகம் தரும் வரதராக அருள் பாலிக்கிறார். மிகவும் பழங்கால திருக்கோயிலை மீண்டும் புனரமைப்பு செய்து புதிதாக ஆண்டாள் சன்னதியும் சுந்தரவல்லி தாயார் சன்னதியும் பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள் இவ்வூர் பெரியவர்கள். திருவள்ளூரிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த சுந்தர வரதராஜ பெருமாள் கோவில் வைணவ பக்தர்களுக்கு வரப்பிரசாதம் என்றால் மிக இல்லை. என்ன நேயர்களே, ஆலயம் நிகழ்ச்சியின் முதல் பகுதியில் இடம்பெற்ற கோவில் காட்சிகளும் கோவில் கருத்துக்களும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். இனி நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது ஆலய அறிவியல் பகுதி. இன்றைய பகுதியில் என்ன செய்தி, என்ன விளக்கம், என்ன அறிவியல் என்று பார்ப்போமா? அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால்
இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே. திருக்கோவில்களில் நாம் இறைவனை வழிபாடு செய்யும் பொழுது இந்த தெய்வத்திற்கு இந்த விரதம் என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள் அல்லவா, அதாவது நோன்பு என்று சொல்கின்றோமே, அது வள்ளுவரிடம் போய் அந்த காலத்தில் கேட்டார்கள். இல்லாதவர்கள் பல பேர், இல்லாதவர்கள்னா இது மட்டும் இல்லாதவர்கள்னு அர்த்தம் அல்ல. காரணம், காசு பணம் இல்லை என்றால் கடன் வாங்கி கொள்ளலாம், எதையாவது செய்து சமாளித்து விடலாம். ஆனால் பல பேருக்கு நல்ல கணவன் வாய்த்திருக்காது, நல்ல மனைவி வாய்த்திருக்காது, நல்ல குழந்தைகள் இருக்காது, சில வீடுகளில் குழந்தைகளே இருக்காது. இதெல்லாம் சொல்கின்றோம் அல்லவா. இப்படிப்பட்ட அந்த துயரங்கள் பல பேர்கள், சில பேர் அப்புறம் என்று இருக்கிறார்கள். காரணம் என்ன? வள்ளுவர் எளிமையாக சொன்னார். இலர் பலர் ஆகிய காரணம். இலர்னா என்னென்ன இல்லைன்னு பார்த்துருக்கோம். எல்லாருக்கும் நிம்மதி இருக்காது, அலைபாய்ந்து கொண்டிருக்கும். வள்ளுவர் அதைத்தான் சொன்னார். இலர் பலர் ஆகிய காரணம் நோற்பார் சிலர் நோலாதவர் பலர் என்பது அங்கே வள்ளுவருடைய வாக்கு. இப்படிப்பட்ட இந்த நோன்பு முறைகளை வைத்தார்களே முன்னோர்கள். எதற்காக? இந்த காலத்தில் எல்லாரும் அதாவது ஞாயிற்றுக்கிழமை இந்த சாமிக்கு, திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு, செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு, புதன்கிழமைனாக்கா இந்தண்ட ராமருக்கு, வியாழக்கிழமைனா கேட்கவே வேண்டாம் ராகவேந்திரர், அந்தண்ட சாய்பாபா, இந்த மாதிரி பல ஞானிகள் மகான்களுக்கு, குரு பகவானுக்குன்னு, வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு, சனிக்கிழமை சனி பகவானுக்கு, நவகருக்கு, எதையானு இப்படி 7 நாள் சொல்லிட்டு நம்பாளுக்கு அப்புறம் என்ன? இப்படி கண்ட விரதங்களை எல்லோரும் எல்லாவற்றையும் கடைபிடிக்க வேண்டிய தேவையே கிடையாது. நாம் செய்துவிட்டு முன்னோர்களை திட்டக்கூடாது. தெரிகின்றதா? அதாவது விரதங்கள்லேயே வார விரதம் உண்டு, அது இல்லாமல் திதி விரதம் என்பது உண்டு. வார விரதம்னா அதாவது செவ்வாய்க்கிழமை விரதம், சோமவார விரதம், திங்கக்கிழமைங்கிறோம், வெள்ளிக்கிழமை விரதங்கிறோம். இதெல்லாம் வாரம். இந்த வாரம் சொல்லுவோம் அல்லவா, இதில் வரக்கூடிய விரதங்கள் எல்லாமே நாம் இருக்கக்கூடிய விரதம். ஏதாவது ஒரே ஒரு விரதத்தை இருந்தால் போதும், எல்லாத்தையும் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. மறுமுறையும் சொல்லுகின்றேன். அந்த வார விரதம் என்பது நம்மளுடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறுவதற்காக. நம்ம விருப்பம் இது கஷ்ட நஷ்டம், இது தீர்ந்து போய் இது நல்லா இருக்கணும், அது நடக்கணும், இது நடக்கணும் என்பதற்காக இந்த திதி விரதம் என்று சொல்கின்றார்கள் அல்லவா. ஏகாதசி, அதே மாதிரி அந்தாண்ட பார்த்தோம்னாக்க சிவராத்திரி, கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு சொல்கிறோமே அது. அந்த மாதிரி திதி விரதங்கள் எல்லாமே நம்முடைய பாவங்கள் நீங்கி புண்ணியம் அடைய வேண்டும் என்பதற்காக அப்படி வந்தவைகள். இந்த விரதங்களைத்தான் வள்ளுவர் சொன்னார்னு பார்த்தோம். இது எதற்காக? நம்ம உடம்பு உள்ளுக்குள்ளே, அதுவும் சில பேர் உள்ளுக்குள்ளே சாப்பிடும்பொழுது அப்படி உள்ளே தள்ளும்போது பார்த்தால் நமக்கு சாப்பிட்ற ஆசையே அடியோடு போயிடும். என்னவோ அடுத்த வேலைக்கு உலகத்தில் இருக்கிற உணவு எல்லாம் அழிஞ்சு போகிற மாதிரி. இந்த கையில் எடுத்து சாப்பிடக்கூடாது. இந்த கை என்ன பண்ணுறோம்? யாரோ எங்கேயோ தொலைக்காட்சியிலையோ அல்லது யாரோ அது சீரியலில் காமிக்கிறாங்க, நம்ம பண்ணலாமா? இந்த கை சோறு திங்கும், இந்த கை ஊறுகாவை எடுத்து கடிக்கும். ஆகவே இப்படி முறையாக எடுத்து உண்ண வேண்டும். அப்படி எக்கச்சக்கமாக உள்ளே தள்ளிக்கிட்டு இருக்கோம். உள்ளே இருக்கிறது என்ன தெரியாமல் தான் கேட்குறேன். இந்த பழங்காலங்களில் புகை வண்டிகளில், இன்ஜின்களில் கரியை அள்ளி கொட்டுவார்கள். அந்த அளவு கொட்டினா உள்ளுக்குள்ளே இருக்கிற இயந்திரங்களுக்கெல்லாம் ஓரளவாவது ஓய்வு வேண்டாமா? நாம் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலைன்னு அதுக்கு முறைப்படுத்தி வைத்திருக்கிறோம். வாரத்தில் ஒரு நாள் ஓய்வு நாள் அது முறைப்படுத்தி வைத்திருக்கிறோம். ஆனால் நம் உள்ளே இருக்கக்கூடிய அந்த இயந்திரங்களுக்கெல்லாம், உள்ளே இருக்கக்கூடிய அந்த இறைப்பி அது இதெல்லாம் சொல்கிறோமே, அதெல்லாம் கொஞ்சமாவது ஓய்வு வேண்டாமா? அப்படி நாம் உபவாசம்ங்கிற வார்த்தைக்கு திங்காமல் இருக்கிறதுன்னு அர்த்தம் மட்டுமல்ல, இறைவனின் அருகில் அந்த அமைதியாக நல்ல குணத்தோட அமைதியாக சந்தோஷமாக அடுத்தவங்களை லொல்லுங்காமல் அப்படி. ஏன்னா சில பேர் விரதம் இருக்கேங்கிற அந்த பேரில், நீ விரதம் இருக்கன்னு தெரியல, எப்போ பார்த்தாலும் நோய்னுக்கிட்டு. இது விரதம் அல்ல. உபவாசம் என்றால் உண்ணாமல் இருப்பது என்பது மட்டும் பொருள் அல்ல.
நல்ல சிந்தனைகளுடன் நல்ல குணங்களுடன் இறை சிந்தனையுடன் அப்படி அமைதியாக இருக்கின்றோம் என்பது பொருள். உள்ளே இருக்கக்கூடிய அந்த இயந்திரங்களுக்கு நாம் ஓய்வு கொடுக்கின்றோம். அதுக்கு உள்ளே இருக்கக்கூடியது அதற்கு மேலே ஜீரணிக்கிறதுக்கு உள்ளே எதுவும் இல்லையே. அதனால் அது என்ன செய்யும், உள்ளே இருக்கக்கூடிய அந்த வேண்டாத கொழுப்பு என்னெல்லாமோ சொல்கிறோமே எல்லாவற்றையும் கரைத்து அழகாக சமன் செய்துவிடும். மறுநாள் பார்த்தால் உடம்பு அவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கும். நமக்கு இது புரிகின்றதோ இல்லையோ, சில பெரிய பெரிய ஆலை, பெரிய பெரிய ஆங்கிலத்தில் ஃபேக்டரி என்கிறார்களே, அப்படிப்பட்ட பெரும் பெரும் நிறுவனங்களில் ஆலைகளில் வருஷத்திற்கு 15 நாட்கள் ஓய்வளித்து விடுவார்கள். அந்த 15 நாளும் எல்லா இயந்திரங்களையும் அழகாக நிறுத்தி அவைகளை எடுத்து செப்பனிட்டு மறுபடியும் பொருத்துவார்கள். அதுபோல நமது விரதங்கள் என்பது என்னென்ன சமாச்சாரங்கள் என்பது நம் உள்ளே இருக்கக்கூடிய அந்த உறுப்புகள், இயந்திரங்கள், அதாவது இரைப்பை, கல்லீரல் என்னெல்லாமோ சொல்கிறோமே, அவைகளெல்லாம் நல்ல முறையில் ஆரோக்கியமாக செயல்படுவதற்காக நமது முன்னோர்களால் ஏற்படுத்திப்பிக்கப்பட்டவை. இந்த விரதங்கள் என்ன, வள்ளுவர் இதை பற்றி என்ன சொன்னார் என்று பார்த்தோம். விரதங்களிலேயே வார விரதம், அதாவது கிழமைகளில் இருக்கக்கூடிய விரதம் நம்முடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்காக. திதி விரதங்கள் என்ன என்பது, அதாவது பாவங்கள் நீங்கி புண்ணியங்கள் பெருக வேண்டும் என்பதற்காக என்று 2 விதமாகவும் பார்த்தோம். இப்படிப்பட்ட இந்த விரதங்களை நமது சங்ககால இலக்கியங்கள், பாடல்கள்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த ஏதோ இது இன்று நேற்று வந்தது அல்ல, அவைகளில் இவைகளை சொல்லி இருக்கிறார்கள். இந்த விரதங்களை அவர்கள் எவ்வாறு அனுபவப்படுத்தினார்கள் என்பதை பாடலுடன் அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். சரி நேயர்களே, இன்றைய ஆலயம் நிகழ்ச்சி உங்கள் ஆன்மாவை தொட்டிருக்கும், ஆனந்தம் தந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மீண்டும் வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சரண்யா. நன்றி, வணக்கம்.